சாட்சி என்றால் என்ன? ஒருவரை பற்றி இன்னொருவர் கூறும் நன்மையும் உண்மையுமான வார்த்தைகளே சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. யோவான் 5 அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுப்பார். ஆவியானவர் குறித்து நாம் அப்படி படிக்கிறோம். இப்ப கேள்வி, எதற்கு நாம் சாட்சிகள்? வேதாமத்தில் பாருங்கள், தேவனுக்கு நாம் சாட்சிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 12, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள், மேலும் ஒளிக்கு நாம் சாட்சிகள். யோவான் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசுவுக்கு சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சாட்சிகளாய் இருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. மட்டுமல்ல, நாம் சத்தியத்துக்கு சாட்சிகள். யோவான் 18:37 கிறிஸ்து அப்படி சொன்னார் என்றால் கிறிஸ்தவர்களும் அப்படியே நாம் வாழ்ந்தாக வேண்டும். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், கிறிஸ்தவனாக நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது என்ன? தேவனுக்கு நாம் சாட்சிகள், ஒளிக்கு நாம் சாட்சிகள், சத்தியத்துக்கு நாம் சாட்சிகள், எல்லாமே ஒன்றுதான். மொத்தத்தில் நாம் பரலோகத்துக்குரிய சாட்சிகளாக இருக்கிறோம்.